திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா, விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் தங்கக் கவசத்தில் வெள்ளி மூஷிக வாகனத்திலும், சண்டிகேஸ்வரர் தங்கக் கவசத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் நாளை கொடியேற்றம் நடைபெற உள்ள நிலையில் இன்று விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலை அலங்காரம் செய்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவில் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத் திருவிழா நாளை அதிகாலை தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து காலையிலும் இரவிலும் 10 நாட்கள் பஞ்சமூர்த்திகள் திருக்கோயிலின் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பர். அண்ணாமலையார் கோவில் நாளை காலை திருக்கோவில் அண்ணாமலையார் சன்னதி முன்பு உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தீபத் திருவிழா தொடங்கி வருகின்ற 13ஆம் தேதி அதிகாலை கோவிலின் கருவறை முன்பு 4 மணி அளவில் பரணி தீபமும், அன்று மாலை 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இதற்கு முன்னதாக இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் விநாயகர் தங்க கவசத்தில் வெள்ளி மூஷிக வாகனத்திலும், சண்டிகேஸ்வரர் தங்க கவசத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி திருக்கோவிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.